அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. சொர்க்கம் போய் திரும்பி வந்த பீர்பால் கதை உங்களுக்கு தெரியுமா? பீர்பால் முகாலய மன்னர் அக்பரின் நம்பிக்கைக்கு உரிய நண்பரும் அக்பர் அவையில் நவரத்தினங்கள் என அழைக்கப்பட்ட 9 அமைச்சர்களில் பிரதானமானவராகவும் இருந்த காரணத்தால் பீர்பால் மேல் பொறாமை கொண்டு அவரிடமிருந்து மன்னரை பிரிக்க சில அமைச்சர்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் தோல்வியிலேயே முடிந்தன. பீர்பாலின் புத்திசாலித்தனமும் நகைச்சுவையும் கொண்ட சமயோசித செயல்களின் மூலம் அக்பர் மட்டுமன்றி அவையில் இருந்த மற்ற அமைச்சர்கள் மற்றும் நாட்டு மக்களிடமும் தனி பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார் பீர்பால். பீர்பாலை மன்னர் முன் முட்டாளாக்க வேண்டும் என்று சில அமைச்சர்கள் ஏடா குடமாக கேள்விகள் கேட்டு அதன் மூலம் அவர்களே முட்டாள்களாகி போவது தொடர்கதை. அப்படி ஒரு நாள் அக்பரின் அவையில் அமைச்சர்கள் பீர்பால் எல்லாரும் அமர்ந்திருக்க ஒரு அமைச்சர் பீர்பாலை பார்த்து மிகவும் ஏளனமாக சிரித்தார். மன்னர், ஏன் அப்படி சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார். மன்னா, தங்கத்தால் செய்த உடல் போல நீங்கள் மின்னுகிறீர்கள். நாங்களும் சிவந்த உடல் கொண்டு இங்கே இருக்க பீர்பால் மட்டும் கருத்த நிறத்தில் இந்த அவைக்கு பொருத்தமில்லாமல் மாறுபட்டவராக இருக்கிறார் என்று சிரித்தார். அவர்கள் பீர்பாலை அவமானப்படுத்த இப்படி சிரிக்கிறார்கள் என்று உணர்ந்து பீர்பால் அமைச்சர் சொல்லுவதற்கு பதில் கூறும், உம்முடைய பதில் ஆணித்தரமாக இருக்கட்டும் என்றார். பீர்பாலும் மன்னரை வணங்கி, மன்னா, இறைவன் எல்லோரையும் சமமாக நடத்தி நம்மை படைப்பதற்கு முன்னால் எல்லோரையும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். நீங்களெல்லாம் எனக்கு நல்ல சிவந்த நிறமுடைய தோல் வேண்டும் என்று கேட்டீர்கள். உங்களுக்கு கிடைத்தது. எல்லோரும் இறைவனிடம் சிவந்த நிறமே கேட்டதால் இறைவனிடம் அறிவு நிறைய தேங்கிவிட்டது. நான் இறைவனிடம் எனக்கு நல்ல அறிவை தாருங்கள் என்று கேட்டு வாங்கி வந்தேன். அதுதான் உங்கள் நிறம் சிவப்பாக இருக்கிறது, நான் வேறு விதமாக இருக்கிறேன் என்று பதிலளித்தார். புன்முறுவல் பூத்த அக்பர், பீர்பால் நீங்கள் சொன்ன சிவந்த நிறம் பெற்ற கதையில் நானும் இருக்கிறேனா என கேட்டார். மன்னா, நீங்கள் தான் இறைவனிடம் சிவந்த நிறத்துடன் எனக்கு பீர்பாலும் அமைச்சராக வேண்டுமென்று கேட்டு என்னையும் பெற்றுக்கொண்டீர்களே என்று பீர்பால் கூற, அக்பர் அழகை விட அறிவே முக்கியம் என்று பீர்பால் உணர்த்திய நகைச்சுவையை வெகுவாக ரசித்து மகிழ்ந்தார். சொர்க்கத்தில் தாடி மீசை வளருமா? இப்படித்தான் ஒரு முறை பீர்பாலின் செல்வாக்கு நாளுக்கு நாள் மன்னரிடம் அதிகரிப்பது கண்டு பீர்பாலை நிரந்தரமாக மன்னரிடமிருந்து பிரிக்க எண்ணிய சில அமைச்சர்கள் ஒரு திட்டம் போட்டு அதன்படி மன்னரின் முடி திருத்து அவனை அழைத்து பொன்னையும் பொருளையும் அழைத்து ஆசை வார்த்தை கூறி தங்கள் இரகசிய திட்டத்திற்கு அவனை சம்மதிக்க வைத்து திட்டம் நிறைவேறிய பின் மேலும் பொன்னை அளிப்பதாக கூறி தங்கள் சதி திட்டத்தை தயார் செய்தன. எதிர்பார்த்தது போல ஒரு நாள் மன்னரிடமிருந்து முடி திருத்துவனுக்கு அழைப்பு வர மன்னரின் முடியை வெட்டி கொண்டே அவன், மன்னா, தங்கள் தந்தை முடி போல தங்களுக்கும் முடி அழகாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் தந்தையரின் நலன் மீது அக்கறை செலுத்துவதில்லை. இப்போது தந்தையாரின் தலைமுடி நீண்டு வளர்ந்து அவருடைய முக அழகை கெடுத்துவிட்டது. அவர் நலனை விசாரியுங்கள் என்றான். என்ன உளறுகிறாய்? என் தந்தை காலமாகி நெடு நாட்களாகி விட்டன. இப்போது எப்படி அவருக்கு முடி வளர்ந்திருக்கும்? இறந்து போனவரிடம் எப்படி நலம் விசாரிக்க முடியும்? புத்தி பேதளித்து விட்டதா உனக்கு? மன்னர் கடிந்து கொண்டார். அவன் பவ்யமாக, முடியும் மன்னா, ஒரு மந்திரவாதி இருக்கிறான். அவன் உயிருடன் ஒருவரை சுடுகாட்டுக்கு கொண்டு சென்று விசேஷ மந்திரங்களை சொல்லி அவன் உடலை எரிப்பான். நம் கண்களுக்குத்தான் உடலை நெருப்பி எரிப்பதாக தெரியும். மந்திரவாதியின் சக்தியால் அந்த நபரின் உடல் தீயில் வேகாமல் மேலோகம் சென்று நம் முன்னோரை கண்டு வரும். என்ன ஒரு நம்பிக்கையான ஆள் மட்டும் வேண்டும் என்று மன்னரிடம் கூறினான். மன்னர் இறந்த தந்தையின் நலம் விசாரிக்க இப்படி ஒரு வழி இருப்பது தெரியாமல் போய்விட்டதே என வருந்தி யாரை அனுப்பலாம் என யோசித்தார். யோசனையே அரசே, தங்கள் அவையில் புத்திசாலியும் தங்களின் நன்மதிப்பையும் கொண்ட ஒரே அமைச்சர்
பீர்பால்தான். நீங்கள் சொன்னால் தட்டாமல் அவரே ஒப்புக்கொண்டு தங்கள் தந்தையின் நலம் விசாரித்து வருவார் என்று சொல்ல மன்னர் பீர்பாலை அவைக்கு அழைத்தார். அமைச்சரவை கூடியதும் பீர்பாலிடம் மன்னர் விஷயத்தை கூறி, இந்த காரியத்தை நல்ல முறையில் செய்து முடிக்க தங்களை விட சிறந்தவர் யாருமில்லை. தாங்கள் சொர்க்கத்திற்கு சென்று என் தந்தையின் நிலையறிந்து வருக என கூறினார். ஒரு வினாடி அதிர்ந்த பீர்பால் இவை பொறாமைக்காரர்களின் சதி என்பதை நொடிப்பொழுதில் உணர்ந்து மன்னரிடம், மன்னா, தங்கள் ஆணையை ஏற்று நான் செயல்பட எனக்கு 3 மாத அவகாசம் வேண்டும். அந்த சமயம் நான் தங்களை சந்திக்க இயலாது. மேலும் என் குடும்பத்துக்கு நான் ஆற்ற வேண்டிய சில கடமைகளை அதற்குள் முடித்தபின் நீங்கள் செல்ல பணித்த சொர்க்கம் சென்று வருகிறேன் என்று கூறி மன்னரின் சம்மதம் பெற்று வெளியில் வந்து யோசித்தார். 3 மாதம் கழித்து பீர்பால் மன்னரிடம் நான் தயார் என்று கூற, முடித்திருத்துபவன் கூறிய மந்திரவாதி மூட்டிய சுடுகாட்டு தீயில் பீர்பாலை எரிக்க அதில் சூழ்ந்த புகை மூட்டத்தில் பீர்பால் யாரும் அறியா வண்ணம் தான் ஏற்கனவே செய்து வைத்திருந்த சுரங்கப்பாதையின் வழியே அருகிலுள்ள காட்டை அடைந்து அங்கிருந்து தன் வீட்டுக்கு சென்று மறைந்து கொண்டார். கழிந்தது 6 மாதம். இதற்குள் சுடுகாட்டு நெருப்பில் ஒளிந்தான் பீர்பால். இனி நாம் அவன் இடையூறின்றி மன்னரிடம் செல்வாக்கு பெறலாம் என அமைச்சர்கள் எல்லாம் மனப்பால் குடித்தன. ஒரு நாள் வயதான சாமியார் அரசவைக்கு வந்தார். மன்னரிடம் சென்று, மன்னா, நான் தான் பீர்பால், தங்கள் தந்தையை சொர்க்கத்தில் சந்தித்துவிட்டு நேராக இங்கே வருகிறேன். இந்த ஓலையை தந்தை தங்களிடம் அளிக்க சொன்னார் என்று கூற, ஓலையில், மகனே, எனக்கு தாடியும் மீசையும் வளர்ந்து அதை சரி செய்ய முடித்திருத்துவோர் யாரும் இல்லை. நீ நமது அரண்மனை முடித்திருத்துபவனே, உடனே அனுப்பிவை என்றிருந்தது. படித்தபின் மன்னர், மாமன்னரான எனது தந்தை வாடுவதா என அரண்மனை முடித்திருத்துவோனை அழைத்து விபரம் கூறி